ஓடு மீன் ஓட ஒரு மீன் காத்திருக்குமா கொக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட சிட் ஸ்ரீராம் அவர்களுடைய ஃபேன்லாம் காத்திருந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு தீனியாக வந்தது தான் இந்த வழித்துணையே அப்படின்ற ஒரு பாடல். ஸோ என்னடா இது இன்ட்ரோ எதுவும் இல்லாமல் டேரெக்டாக உள்ள போய்ட்டோன்னு பார்க்காதீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு சொன்ன உடனேவே நமக்கு ஓமை கடவுளே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய படம் ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்கு பின்னாடியே அஸ்வத் மாரிமுத்துக்கு அடுத்து பிரதீப் ரங்கநாதன் சொன்ன உடனேவே நமக்கு வந்து நிறைய படங்கள் ஞாபகம் வரும். பட் கடைசியாக லவ் டுடே அப்படின்ற படம் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொலாப் பண்ணி லியோன் ஜேம்ஸ் அவருடைய மியூசிக்கில் அண்ட் இதெல்லாம் தாண்டி விக்னேஷ் சிவன் அவர்களுடைய வரிகளில் அண்ட் கேஓ சேஷா அவங்களோட வரிகள்லையும் சிட் ஸ்ரீராமும் சஞ்சனாவும் இணைஞ்சி பாடி இந்த ஒரு பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஐ மீன் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி இந்த பாட்டு நடந்திருக்கு. அதை தாண்டி பல டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பாட்டு இருக்குமே ஓமை கடவுளில், அந்த என்ன பாட்டு அது கரெக்டாக சொல்லணுன்னா அந்த கதைப்போமா அப்படின்ற பாடல் நம்ம வந்து பல பேர் வந்து ரிங்டோனாக வச்சுருந்தோம், நானே வச்சுருந்தேன். ஸோ அந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு ஒரு ஃபீல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபெயிலில் ஃபீலு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு அதே ஃபீல் கிடையாது, இது வேறு ஒரு ஃபீல். சிட் ஸ்ரீராமோட குரலில், அதே சிட் ஸ்ரீராமோட குரலில் கதை போமா அப்படின்னு அந்த பாட்டு போகும். இந்த பாட்டு வழித்துணையே அப்படின்னு போகுது. ஸோ பாடல் சூப்பராக இருக்குது, வரிகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எடுத்த விதம் ரொம்ப அழகாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஊரை சுற்றி எடுத்திருக்காங்க, நம்ம ஊரில் வெளியூரை. ஸோ அதெல்லாம் காமிக்கும்போது இவங்க எப்படி பாட்டு பண்ணுறதுக்காக இந்த ட்ரிப்பு போனாங்களா, இல்லை ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிவிட்டு இந்த பாட்டை ஓகே பண்ணாங்களான்ற மாதிரியான கேள்வியெல்லாம் நமக்குள்ளே உண்டு பண்ணுது. ஸோ இந்த பாட்டு ஓவராலாக கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு ரிப்பீட் மோடில் போகிற ஒரு பாட்டாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் ஸ்டேட்டஸை போட்டு தாளிக்க போகிறாங்க இந்த பாட்டு அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ இல்லைனாலும் இன் ஃபியூச்சரில் இது நடக்கத்தான் போகுது. காரணம் என்னென்னா, கதைப்போமா பாட்டு அப்போ கேட்கும்போது இந்த சிலர் வந்து நல்லா இல்லைனாங்க, ஆனால் இப்போது அந்த பாட்டை எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த வரிசையில் இந்த வழித்துணையை பாடலும் ஒரு நல்ல பாடலாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இன்னும் நிறைய பாடல்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ப்ரொமோவை பற்றி பேசி ஆகணும். இந்த ப்ரொமோ ஒரு செம காமெடியான ப்ரொமோவாக இருந்து, அண்ட் இந்த பாட்டை கேட்கும்போது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்க ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோ ஒரு ஜாலியான ப்ரொமோ, பாட்டு ஒரு லவ் பாட்டு, வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ரொமோவும் நல்லா இருந்தது. அந்த ப்ரொமோவை விட இந்த பாட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பாட்டு அப்படியே ஒரு ஸ்லோவாக ஆரம்பித்து அப்படியே பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் கேட்டுட்டு கண்டிப்பாக சிட் ஸ்ரீராமோட குரலை வந்து நீங்கள் வந்து அதான் சொன்ன மாதிரி ஓடு மீன் ஓட ஒரு மீன் காத்திருக்குமா குக்கு அப்படின்ற மாதிரி, இதை கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. இஃப் ஐ எம் ராங் டோன்ட் டேக் இட் சீரியஸ், இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறது தான். ஸோ அப்படி தான் இருந்தது பாட்டு. தப்பாக எடுத்துக்காதீங்க, திரும்ப நான் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சிட் ஸ்ரீராம் ஃபேன் எல்லாருக்குமே வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதை தாண்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லி இந்த பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. ஒரு வேலை கேட்கலாம், போய் கேட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.